ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, நான் எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது. எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன். அதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன சலிப்பு தட்டுச்சு. ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை. அ திரும்பி ஒரு யூ டர்ன் எடுத்தேன். நான் படிச்ச படிப்புக்கும், என்னோட வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாம, நான் 5 நாளுக்கு முன்னாடி நினைக்கல. கேமரா முன்னாடி நான் நிப்பேன் அப்டின்ட்டு. ஒரு சடனா ஒரு லைஃப்ல ஒரு யூ டர்ன் அடிக்க ஆரம்பிச்சேன். நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அது இவ்ளோ அன்பு குடுக்குறாங்களே! ஏன்னா நான் இதுக்கெல்லாம் தகுதியா? இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? என்ன கைமாறு பண்ண போறேன்? அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஒழுங்கா உழைக்கணும். இந்த அன்புக்கு இந்த இந்த நான் தகுதியாக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்சு என்னால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா, நீங்க உங்களோட சிந்தனைகள் வந்து சரியா வச்சிருந்தீங்கன்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். என்னோட ஒண்ணுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலயும் இந்த 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 மாரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது 17 வயசுல வந்து இவ்ளோ சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த இடம், நீங்க செஞ்சிருக்கிற இந்த சாதனை, இந்த மார்க்ஸ் இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த 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 வீரியம், அந்த தைரியம், அந்த பவர் இருக்குன்னா, நீங்க தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்க தான் அந்த எல்லைய வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்க வேணாலும் போலாம்.